நாம் சொல்லி இருக்கிறோமாம் சஹரான்கள் பயங்கரவாதிகள் உருவாவது முஸ்லிம் தாய்மார்களின் கற்பத்தில் இருந்தென்று. சரியா? இப்போ வாட்ஸ்அப்பில் அந்த செய்தி பரவுது. ஹக்கீமும் அங்கெங்க சொல்லியிருக்காரு. நான் பாராளுமன்றத்தில் ஆற்றிய உரைதான் அது. அந்த உரையை நீங்கள் கேளுங்கள். அந்த சஹரானின் சம்பவம் நிகழ்ந்து அது தொடர்பான விவாதத்தில் பேசியது. அந்த விவாதத்தில் நான் சொன்னேன், இந்த வன்முறை செயற்பாடு அது முஸ்லிம் சம்பந்தப்பட்ட வன்முறை செயற்பாடாக இருக்கலாம், சிங்களவர்கள் தொடர்பான வன்முறை செயற்பாடாக இருக்க முடியும், தமிழ் மக்கள் தொடர்பான வன்முறை செயற்பாடாக இருக்கலாம். இந்த வன்முறை மோதல், பயங்கரவாதம், இந்த வன் செயல் உருவாவது அடிப்படைவாத கற்பத்தில். சரியா? எனக்கு ஹக்கீமுடன் பெரிய கோபம் இல்லை. சில வேளை அந்த வசனம் விளங்கலையோ தெரியாதானே, அதனால் மன்னிக்கணும் தானே. நாங்க சொல்றது என்ன, சஹரான்கள் உருவாவது முஸ்லிம் அடிப்படைவாதம் என்ற அடிப்படைவாத கற்பத்திற்குள்ளிருந்துதான் சஹரான்கள் உருவாகிறார்கள். அடிப்படைவாதம் தான் கற்பம். சிங்கள இனவாதம் உருவாவது எங்கே? சிங்கள இனவாத கற்பத்தில். சிங்கள அடிப்படைவாத கற்பத்தில் தான் சிங்கள வன் செயல் உருவாகின்றது. திகனைக்கு தாக்குதல் நடத்தினது பொது சிங்கள மக்கள் அல்ல. அலுத்கமைக்கு தாக்குதல் நடத்தியது பொது சிங்கள மக்கள் அல்ல. யார்? அடிப்படைவாத சிங்கள இனவாத அந்த கற்பத்தில் உருவான வன்முறைதான். அதுதான் அரசியல். பிரபாகரன் உருவானது எங்க? தமிழ் இனவாத கற்பத்தில்.